காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் காங்கிரஸ் பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது. பிரதமர் மோடியின் உரையில் இன்னும் பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மோடியின் உரை குறித்து காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா ஸ்ரீநேட் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தனது 22 நிமிட உரையில் பிரதமர் மோடி விவாதிக்காத விஷயங்களை பட்டியலிட்டுள்ளார். அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டதாக ட்ரம்ப் ஏன் திரும்ப திரும்ப கூறுகிறார் எனவும், அவர் வர்த்தகத்தை காரணம் காட்டி உங்களை மிரட்டியதாக கூட சொன்னது உண்மையா எனவும் வினா எழுப்பியுள்ளார். இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த போது நமது ராணுவத்தின் ஆக்ரோஷமான நடவடிக்கையால் பாகிஸ்தான் பதறிப்போனதாக நீங்களே சொன்னீர்கள். பிறகு ஏன் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டீர்கள் எனவும், காஷ்மீர் விஷயத்தில் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தது குறித்து நீங்கள் எதுவும் கூறவில்லை என்றால் அமெரிக்க தலையீட்டை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்கிறாரா எனவும் சுப்ரியா வினா எழுப்பியுள்ளார். முழு நாடும் எதிர்க்கட்சியும் மத்திய அரசுடன் இருந்தபோது ஏன் பாகிஸ்தானை ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து விரட்டவில்லை எனவும், 19 நாட்களாக பாகிஸ்தானின் காவலில் இருக்கும் நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் சாஹூவை எப்போது திரும்ப அழைத்து வருவீர்கள் எனவும் சுப்ரியா வினா எழுப்பியுள்ளார். பெஹல்காமில் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை குறைபாடு எப்படி ஏற்பட்டது? இதற்கு பிரதமர் மோடி பொறுப்பா அல்லது உள்துறை அமைச்சரா என கேள்வி கணைகளை வீசிய சுப்ரியா, பிரதமர் உரையில் இடம்பெற்ற மற்ற அனைத்தும் அர்த்தமற்றவை என விமர்சித்துள்ளார்.